சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் சற்று தணிந்தது. கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இப்ப மழையின் தாக்கம் காணப்படுது? இன்று சென்னையில் காலையிலிருந்தே வெயில் என்பது வாட்டி வதைத்த நிலையில் இந்த கோடை மழை என்பது தற்பொழுது சென்னை மாநகர் முழுவதும் பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது திடீர் வானிலை மாற்றமாக இருள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கனமழை என்பது சென்னை முழுவதும் பெய்து வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது அண்ணா சாலை, அதே போல மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, குறிப்பாக காமராஜர் சாலை உள்ளிட்ட சென்னையின் மையப்பகுதிகள் அனைத்திலும் மழை என்பது பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளார்கள். குறிப்பாக சென்னை மையப்பகுதி மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதிகளிலும் மழை என்பது பெய்து வருகிறது. அதன் அடிப்படையில் சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவள்ளி, திருவேற்காடு, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை என்பது தற்பொழுது பெய்து வருகிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலின்படி அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13, 14, 15 ஆகிய நாட்களில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த கனமழை எச்சரிக்கையும் தற்பொழுது விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் வெயில் என்பது வாட்டி வதைத்த நிலையில் தற்பொழுது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.